வழக்கு நம்ம போடுறத விட அவங்களே மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா, அதாவது அந்த வீட்டு தலைவர், அவர் மனைவி மேலே டிவோர்ஸ் போட்டிருக்காரு. இந்த லேடி என்னடானா அவர் மேலே கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டிருக்கு. மருமக என்னடானா டவுரி இஷ்யூ போட்டிருக்கு. அப்புறம் மகா என்னடானா டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டிருக்கு. மகா வந்து டிஃபமேஷன் போட்டிருக்காரு. இப்படி மாற்றி மாற்றி பயங்கரமாக அவங்களே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு அவங்களே துணியாக வச்சுப்பாங்க. லட்சக்கணக்கில் இருக்கு குரூப்பு. நம்ம இங்கே நாட்டு நடப்பையும் லீகல் அப்டேஷனையும் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கோம். யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி வீடியோ பார்த்துட்டு கூட்டுறாங்க. அதை போட்டு லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. ஏன் உங்களுக்கு வீடு கூட்டுறது தெரியாது? வணக்கம். வணக்கம் சார். மேடம், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஜெயசரதி ஃபேமிலி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க வந்து பிக் பாஸ்க்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிக் பாஸ் ப்ரோக்ராம் இப்போ நடக்குதா நடக்கலையா அது கூட தெரியல. பட் ரூமர் வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க மேடம், சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்ம வீடியோவை நல்லா பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸாக பாருங்கள். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இப்போது நம்ம ஜெயசரதி விஷயத்துக்கு போகலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு வந்து போகிறாங்களா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவங்களோட இன்ஸ்பிரேஷனே பிக் பாஸ் தான். மேஜர் இன்ஸ்பிரேஷனே பிக் பாஸ் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிக் பாஸில் உள்ள வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. வேறு வேறு ஃபேமிலியிலேருந்து ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் இருக்காங்க. இருந்து அவங்க சண்டை போடுறாங்க, தூங்குறாங்க, ஆடுறாங்க, பேசுகிறாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட். அவங்க தூங்குறதுலேருந்து கக்கூஸ் போகிறது முதற்கொண்டு, கக்கூஸ்குள்ளே தான் கேமரா வைக்கலை, மற்றபடி வெளியிலலாம் வச்சு அவங்க பாத்ரூம் கழுவுறதுக்கு ஒரு சண்டை, பாத்ரூம் ப்ரெஷ்ஷை காணலைன்னு ஒரு சண்டை, அவன் ப்ரெஷ்ஷை இவன் எடுத்துட்டான்னு ஒரு சண்டை, இவன் ப்ரெஷ்ஷை அவன் எடுத்துட்டான்னு ஒரு சண்டை, அப்படின்னு சண்டை போட்டு பயங்கரமாக நாரிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து வியூஸு எல்லாமே கூடி இருக்கு. விஜய் டிவியில் அந்த பிக் பாஸ்ங்கிற ப்ரோக்ராம்க்கு அப்புறம் தான் பயங்கரமாக ஒரு இது வந்தது. அதில் சீசன் 1 சீசன் 2ன்னு பயங்கரமாக வச்சுட்டே இருந்தாங்க. அதோட வரவேற்பு இல்லை, அதுக்கு ப்ரொமோஷனே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹோஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் சினி செலிபிரிட்டி தான் வராங்க. கமல்ஹாசன், விஜய் சேதுபதி அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதனால அதுக்கு நான் நிறைய அந்த ஷோ வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து இந்த குடும்பம் என்ன கத்துக்கிட்டாங்க, ஓஹோ அப்போ ஒரே குடும்பத்துல இருந்து சண்டை போட்டு நாறுனாதான் நிறைய வியூஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்க சண்டையில போட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே, அவங்க பண்ணுனதே இந்த பிக் பாஸ் இன்ஸ்பிரேஷனா எடுத்து தான் அவங்க பண்ணுனது அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான். வேற என்ன, ஒரு குடும்ப பிரச்சனை 4 செவத்தை விட்டு வெளியில தெரியுதுன்னா என்ன விஷயம்? அவங்களோட வியூஸ்க்காக, சப்ஸ்கிரிப்ஷனுக்காக, அது மூலமா அவங்க மணி ஏர்ன் பண்றாங்க யூடியூப்ல. அதுக்காக தான், வேற எதுக்கு? மேடம், இப்போ இவங்க மேல இந்த மாதிரி இவங்க வந்து உண்மையாவே சண்டை போடுறாங்களா, இல்லைன்னா பொய்யா சண்டை போட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்றாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க மேல வழக்கு தொடர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா மேடம்? வழக்கு நம்ம போடுறத விட அவங்களே மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா, அதாவது அந்த வீட்டு தலைவர், அவர் மனைவி மேலே டிவோர்ஸ் போட்டிருக்காரு. இந்த லேடி என்னடானா அவர் மேலே கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டிருக்கு. மருமக என்னடானா டவுரி இஷ்யூ போட்டிருக்கு. அப்புறம் மகா என்னடானா டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டிருக்கு. மகா வந்து டிஃபமேஷன் போட்டிருக்காரு. இப்படி மாற்றி மாற்றி பயங்கரமாக அவங்களே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு அவங்களே துணியாக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அவங்களே சொந்த செலவில் அவங்களே வச்சுப்பாங்க. ஆனால் என்ன, அப்படி போட்டு போட்டு கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாங்க. ஓகே, அதுதான் அந்த ஸ்டேஷன்ல போய் மக்களை முட்டாளாக்குறதுக்கு அவங்க என்னென்ன உண்டோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்களும் இந்த மாதிரி நாட்டு நடப்பு, டெய்லி அப்டேஷன், லீகல் அப்டேஷன் எல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனல் நம்மள மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம அவங்க சண்டை போட்டாங்க, இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சேன், நாளைக்கு எங்க வீட்டுல விரதம் அப்படின்னு சும்மா சாதாரணமா வீட்டுல உள்ள நடப்ப போடுறாங்க. அதுல இவங்களுக்கு ஒரு குதூகலம். அவங்க வீட்டுல இன்னைக்கு விளக்கு வச்சுட்டாங்க, அவங்க வீட்டுல இன்னைக்கு தீ பொருத்திட்டாங்க, அவங்க வீட்டுல இன்னைக்கு அடுப்பு பத்து வச்சுட்டாங்க, அவங்க வீட்டுல இன்னைக்கு பெட்ஷீட்டை காய போடுறாங்க. இதுதான் மக்களோட என்டர்டைன்மெண்டா இருக்கு. இப்போ இவங்க வந்து பர்சனலா அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க, வைக்கிறாங்க, அதை மீடியாவுக்கு பொது வழியில கொண்டு வராங்க. ஓகே தான். பட் அது வந்து பார்க்கறதும் பார்க்காததும் தனிப்பட்ட விருப்பம் தானே மேடம். அதுல வந்து நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? என்ன சார் தனிப்பட்ட விருப்பம்? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்து போடுறாங்க, அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பமா? அது ஏன் மீடியாவுக்கு வருது? ஏன் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி வருது? ஏன் அவங்க 4 பேருக்குள்ளேயே ஷேர் பண்ணட்டுமே சண்டை போட்டதை?
வீடியோ உன்னை பத்தி நான் எடுத்தேன், என்னை பத்தி நீ எடுத்தேன்னு போடட்டுமே. ஏன் மக்கள் பார்வைக்கு வருது? சரி, மக்கள் பார்வைக்கு வரட்டும், நல்ல விஷயம்தான். அவங்க வீட்டுல உள்ளதெல்லாம் எடுத்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், அதுல இருந்து நீங்க பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க, அதை சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு குக்கிங் சேனல் இருக்கு, அதுல இருந்து சமைச்சு டெய்லி ஒவ்வொருத்தங்க குழம்பு கூட்டு அது இது என்னெல்லாமோ வச்சு இது பண்றாங்க. சரி, நீங்க ஒரு சமூகத்துக்கு சமைக்க தெரியாதவங்களுக்கு ஒரு ஒரு இதை டீச் பண்றீங்க, ஒரு சமையலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பிள்ளைங்க இப்போ சமையல் தெரியாம தான் இருக்கு, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்க்கட்டும் அந்த மாதிரி சேனல்ஸை. இந்த மாதிரி சேனல் வந்து எதை சொல்ல வருது? கார்டனிங் சேனல்ல இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு நிறைய பேர் பண்றாங்க, நிறைய சினி செலிபிரிட்டிஸ் கூட பண்றாங்க இந்த மாதிரி மாடி தோட்டம் அப்படி இப்படிலாம் எடுத்து போடுறாங்க. போடட்டும், அதனால நீங்களும் உங்க வீட்டுல வந்து மரத்தை நடுங்க, தண்ணி ஊத்துங்க. அது வந்து சமூக விழிப்புணர்வு தான், அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனல்ல எல்லாரும் பண்றதுதான். இப்போ இந்த குடும்பத்தை வச்சு சமூகம் என்னத்தை கத்துக்க போகுது? நீ ஆளாளுக்கு சண்டை போடுறாங்க, ஆளாளுக்கு திரும்ப ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளேயே கேஸ் போடுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஆமா, கேஸ் போடுறாங்க. ஒருத்தர் பேசுறத ஒருத்தர் வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்றாங்க, என்னை பத்தி அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், அந்த கெட்ட வார்த்தை போட்டான், இந்த கெட்ட வார்த்தை. அதெல்லாம் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் சமுதாயத்தை அப்படி சீர்குலைக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். உங்களை பார்த்து தானே மத்தவங்க இது பண்றாங்க. நீங்க ஒரு ஃபேஷியல் கிரீம் போடுறீங்க, அந்த டப்பாக்குள்ள நீங்க அந்த கிரீமை வச்சுதான் போடுறீங்களான்னு யாருக்கு தெரியுது? நீங்க வேற ஏதோ ஒரு கிரீமை எடுத்துட்டு, இல்ல வேற சாதாரணமா ஒரு அரிசி மாவே எடுத்து கலந்து வச்சுக்கிட்டு, இல்ல இவங்க போடுறாங்கிறதுக்கு பார்த்து வாங்கி யூஸ் பண்றவனு அப்ப முட்டாள் தானே, அந்த அளவு தானே அவனுக்கு அறிவு இருக்கும். ஆமா, மக்கள் அப்படிதானே. பாரு, ஜெயசுரதி முன்னாடி எப்படி கருப்பா இருந்தாங்க, இப்ப என்ன கலர் ஆயிட்டாங்க. அவங்க யூஸ் பண்ற ஃபேஸ் கிரீம்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க. அப்படித்தானே இப்ப பிள்ளைங்க இருக்காங்க காலேஜ்ல. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அப்புறம் அவங்க அண்ணனா அவரு, அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, இப்போ அந்த தடை செய்யப்பட்ட விளையாட்டுகள், அந்த ஆன்லைன் கேம்ஸ், அதுக்கெல்லாமே இவங்க ப்ரமோட் பண்றாங்களே. அதெல்லாம் அப்ப என்ன, ஒரு சமுதாயத்துல நீங்க இன்ஃப்ளூயன்சர்னு பேரை வச்சுக்கிட்டு சமுதாயத்துல எல்லாரையும் வந்து கேவலமா தானே பண்றீங்க, எல்லா விஷயங்களையும் கேவலமா பண்றீங்க. உங்களை பார்த்து ஃபாலோ பண்ண லட்சக்கணக்கில் இருக்கு குரூப். நம்ம இங்க நாட்டு நடப்பையும் லீகல் அப்டேஷனையும் கத்தி சொல்லிட்டு இருக்கோம். யாரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்ப இத என்ன சொல்றது? நம்ம இல்ல இது ஏதோ பர்சனலா சொன்ன மாதிரி இருக்க மேடம். பர்சனலா தான் சொல்றேன், வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். நம்ம வந்து டெய்லி அப்டேஷன், நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம், நம்மளோட லீகல் அப்டேஷன் போடுறோம், ஒவ்வொரு கேஸ் ஹிஸ்டரி போடுறோம். அப்புறம் என்ன சொல்றது, மக்களுக்கு பல முக்கியமான தகவல் சொல்றோம். எங்கெங்க என்னென்ன நடக்குது, தமிழ்நாட்டுல வட மாநிலத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு சட்ட ரீதியா எப்படி மூவ் பண்ணலாம், லீகல் அப்டேஷன், ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். சோ மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம சேனல் எல்லாம் சும்மா பாத்துட்டான் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு, அவ சண்டை போடுறா, இவ சண்டை போடுறான்ட்டு அந்த சேனலை தான் பாக்குறாங்க. பாருங்களேன் நீங்களே, லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன போடுறாங்க. அதுதான் எனக்கு என்னன்னா, ஒரு நாள் அந்த சேனலை ஓபன் பண்ணி பாக்குறேன், லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி என்ன இருக்கு. ஏன்னா நான் நிறைய ஃபேமஸான யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், லட்சக்கணக்கில் இருக்கு. அதுல வந்து மாரல் வேல்யூஸ் இருக்கு, சோசியல் வெல்ஃபேர் எல்லாமே இருக்கு, சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் கொடுக்குறாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது பெருமையா இருக்கு. பரவாயில்லையே, இந்த சேனல் பெருசா இருக்கு, இந்த சேனல்ல நிறைய ஃபாலோவர்ஸ் நம்ம பெருமைப்படுறோம். ஆனா இந்த மாதிரி சேனல் எல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்குங்க. அவங்க வீட்டை அடுப்படிய கழுவுதாங்க, அடுப்பை சுத்தம் பண்றாங்க, வீடை கூட்டுறாங்க, அதை மொத்த கொண்டு லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க. ஏன் உங்களுக்கு வீடை கூட்டுறது தெரியாதா? அன்னைக்கு பாக்குற அந்த லேடி என்ன பால் காய்ப்பு வீடியோவா, அதுல வீட போட்டு இப்படி கூட்டிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஏதோ அந்த இது ஹெல்ப் பண்ணுதாரா, ஏதோ ஒரு உலகத்திலேயே வேற எந்த மனைவியும் பண்ணாதது, எந்த கணவனும் உதவி செய்யாதது அவங்க காமிச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அவங்க வீட்டுல உள்ளது இத்தனைக்கு எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாது, வீடியோல எந்த ஒரு எஃபர்ட்டும் கிடையாது, சும்மா பேசுறாங்க. ஹாய் நண்பர்களே, ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்க இதை பண்றோம், இன்னைக்கு நாங்க கருவாட்டு குழம்பு வைக்கிறோம், இன்னைக்கு நாங்க வந்து வீடை தூக்குறோம். ஏன் எந்த வீட்டையும் தூக்க மாட்டாங்களா யாரும்? அப்போ அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு யாரு முத காரணம்? மக்கள் தானே. நீங்க நல்லா போய் பாக்குறீங்க, அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நல்ல வியூஸ் போகுதுன்னு சொல்லி தானே. சாதாரண வீடியோங்க லட்சக்கணக்கில் வியூஸ். அதுல என்ன? அப்போ நம்ம மக்கள், நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்படி காலுன்னு கத்துறவங்க கடைசி வரை கத்திக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க அந்த பாருங்க, ஒரு தொடப்பக்கட்டை எடுப்பாங்க, அந்த ஆள 2 இது, அந்த ஆள ஒரு வீடியோ முடிஞ்சுது. ஒரு ஷார்ட்ஸ் எடுப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, அந்த ஆள ஒரு வீடியோ முடிஞ்சுது. என்னங்க இது?
இல்லை, இந்த சமுதாயம் வந்து இந்த இளைய சமுதாயம் வந்து நிறைய வந்து செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறது தான் இதோட ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது. சரி, இருந்தாலும் நல்ல ஒரு அறிவுரையை கொடுத்துருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி.